ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. குழிப்பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு வானல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு, பச்சைக்கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுணும். உப்பு சேர்த்துக்கிறேன் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. இது சமைக்கும் போதே என்னோட சின்ன வயசு ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. அப்போல்லாம் டிவி, ஃபோனு இதெல்லாம் கிடையாது. அப்போ ஒரே ஒரு நோக்கி அந்த பட்டன் செல்லு மட்டும்தான் இருக்கும். யாரோ ஒருத்தவங்க வீட்டில் தான் இருக்கும். அதனால நாங்கள் மோஸ்ட்லி ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தெருவில் தான் விளையாடுவோம். ஐஸ் பாய் இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருப்போம். அப்ப அந்த பணியாரெல்லாம் சுடணும் அப்படின்னா வீட்டுக்கு வெளியில விறகடுப்புல தான் செய்வாங்க. அந்த வாசனை எங்களுக்கு அடிக்கும். நாங்க அதனால என்ன பண்ணுவோம், அந்த வீட்டை சுத்தி 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 மட்டுமே விளையாண்டுட்டு இருப்போம். அப்ப கூப்பிட்டு ஆளுக்கு 2 கையில கொடுப்பாங்க. மறுபடியும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டை சுத்தி சுத்தியே வந்துட்டு இருப்போம். இப்பெல்லாம் யாருங்க அந்த மாதிரிலாம் விளையாடுறதே இல்லை. பிள்ளைங்க போன் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது கூட கார சட்னி தான் வச்சிருக்கேன். சிம்பிளா வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சு விட்டுக்கிறேன். அது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். பணியாரத்துக்கு எண்ணெய் கம்மியாக ஊற்றி நான் செஞ்சிட்டு இருக்கேன். இந்த கிளைமேட்டுக்கு சூடான பணியாரம் செஞ்சு நாங்கள் சாப்பிட்டு எங்களோட ஈவினிங் என்ஜாய் பண்ணோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க.